இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் இன்லைன் ஃபங்க்ஷன். ஸோ இன்லைன் ஃபங்க்ஷன்ல ஒரு 4 டாபிக் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, எதுக்கு இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், ஸோ ஒய் அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஓவர் ஹெட்னா என்ன, அதுக்கும் இந்த இன்லைன் ஃபங்க்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா, சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஃபோர்த் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, வாங்க டாபிக்ல போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது, ஒய் இன்லைன் ஃபங்க்ஷன் நீட் அப்படின்னு பார்க்கலாம். எதுக்கு வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து அவசியம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா, பேசிக்கா வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அண்ட் வந்து இன்னரா வந்து என்ன ப்ராசஸ் வந்து நடக்குது கால் ஆகும் பொழுது, ஸோ கால் ஆகும் பொழுது என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கலாம், ஆட் இன்ட் ஏ. இது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ முன்னாடி வந்து இன்ட் டேட்டா டைப். ஓகே, அப்ப கண்டிப்பா இது வந்து என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் ஏ பிளஸ் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ க்ளோஸ். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து void மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து சி அவுட், இப்போ ஆட் ஆஃப் 5 கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இது காலிங் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து கால்டு ஃபங்க்ஷன். ஓகே, இது காலிங் ஃபங்க்ஷன், இது கால்டு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதை வந்து இந்த ப்ரோக்ராம் அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்பைல் பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்றோம், கம்பைல் பண்ணும்போது CPU என்னென்ன விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து இங்க என்ன இருக்கும், ஹீப் மெமரிக்கு போகுது. ஸோ ஹீப், ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் டேட்டா, கோட், இந்த மாதிரி வந்து செக்மெண்டா வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மெமரி வந்து டிவைட் ஆயிருக்கும். ஸோ மெமரி இந்த மாதிரி தான் என்ன ஆயிருக்கும், டிவைட் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து ஸ்டாக்ல தான் என்ன பண்ண போகுது, இந்த ஃபங்க்ஷனோட டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு இந்த கால் பண்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அட்ரஸ், ஸோ அந்த அட்ரஸை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுது, ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் அட்ரஸ். ஏன்னா திருப்பி எல்லாத்தையும் போயிட்டு இந்த அட்ரஸ்ல தானே நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அதனால அந்த ரிட்டர்ன் அட்ரஸை வந்து இதுல வந்து என்ன பண்ணுது, நோட் பண்ணி வச்சுக்குது. ஸோ ரிட்டர்ன் அட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய லோக்கல் வேரியபிள் ஆர் லோக்கல் வேல்யூ என்ன 5, அந்த 5 தூக்கி என்ன பண்ணுது, உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் என்ன செய்யுது அப்படின்னா, சிபியு மறுபடியும் எங்க போயிடுது, இங்க வந்துட்டு இங்க யார் கால் பண்ணிருக்காங்க, அந்த கால்டு ஃபங்க்ஷன், அதாவது ஸ்பெசிபிக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. சோ போனதுக்கு அப்புறம் என்ன செய்யுது, இந்த ஃபங்க்ஷன் இதை வந்து இந்த ப்ரோக்ராம் கூட என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ப்ரோக்ராம் கூட என்ன பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ எக்ஸிகியூஷன் மீன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஏக்கு என்ன செய்யுது, இந்த 5 எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணுது. அப்ளை பண்ணிட்டு 5 + 5 10. ஓகே, இப்ப என்ன செய்யுது, இந்த 10 எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யுது, இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸ்ல 10 ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, யார் இதை வந்து கால் பண்ணாங்க, மெயின் ஃபங்க்ஷன். சோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு ரிட்டர்ன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது, 10ன்றத ரிட்டர்ன் பண்ணுது. சோ இதுதான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது என்ன பிரிண்ட் ஆகும், சி அவுட்ல 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணுது. சோ இதெல்லாமே கம்பைலேஷன்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். கம்பைல் பண்ணும்போது CPU பண்ணக்கூடிய ப்ராசஸ். எப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகும் பொழுது இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பண்ணக்கூடிய ப்ராசஸ். இதுதான் இன்னரா நடக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஓவர் ஹெட் அப்படின்றத செகண்ட் பாயிண்ட் நீங்க கம்ப்ளீட்டா தெரியும் பொழுது எதுக்காக இன்லைன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம், அதோட நீட் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷன் ஓவர் ஹெட் அப்படின்றது என்ன விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும் பொழுது CPU வந்து இந்த மாதிரி இன்னர் ப்ராசஸ் வந்து பண்றனால அவருடைய எக்ஸிகியூஷன் டைம் காட்டிலும் இந்த கம்பைலேஷனுடைய டைம் என்ன ஆகுது, அதிகமாகுது. எது, எக்ஸிகியூஷன் டைம் லெஸ் தென் கம்பைலேஷன் டைம். சோ இதனாலதான் வந்து நம்மளுக்கு சிபியூல வந்து C++ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரோடியூஸ் இன்லைன் ஃபங்க்ஷன்.
அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த கம்பைலேஷன் டைமை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, இன்லைன் ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ். ஃபங்க்ஷன் ஓவர் ஹெட்ன்ற ஒரு விஷயத்தினால தான் நம்ம இன்லைன் ஃபங்க்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த இன்லைன் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கீவேர்டு யூஸ் பண்ணி ரிட்டன் டைப் வந்து வாய்டா இருக்கக்கூடாது. வாய்டா இருந்தால் அது இன்லைன் ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணாது, எடுத்துக்காது. ஸோ வந்து இன்ட் ஃப்ளோட் அந்த மாதிரி ரிட்டன் டைப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுடைய நேம், அதுக்கப்புறம் உள்ள வந்து பேராமீட்டர், ஓகே, ஆர் ஆர்குமெண்ட்டோடைய லிஸ்ட் உள்ள ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து ஃபங்க்ஷனுடைய பாடிக்குள்ள ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படிதான் வந்து இன்லைன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக எப்படி இருக்கணுமோ அதை கிரியேட் பண்ணணும். பட் வாய்டுன்றது மட்டும் என்ன ஆகாது, இங்கே அக்செப்டபிள் கிடையாது. ஓகே, இதை யூஸ் பண்ணி வாங்க ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன்ற கீவேர்டு வந்து கொடுத்துட்டு இன்ட்டு, ஸோ இன்ட்ல ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து இன்ட்டு நம், ஸோ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ள சி அவுட் நம் எண்டல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நம், ஸோ நம் ஆஃப் 5. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கால் பண்ணும் போதே 5ன்ற ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பைல் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும் பொழுது இங்கே இன்லைனா என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. இன்லைனா எங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்லைனா எங்கே எக்ஸ்பேண்ட் ஆகுது, கால் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே என்ன பண்ணும், இன்லைனா என்ன பண்ண போகுது, எக்ஸ்பேண்ட், அதாவது இந்த ப்ரோக்ராம் கோடு இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஓகே, இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணி இன்லைனா ப்ரோக்ராம்குள்ளேயே இங்க வந்து பண்ண போகுது. இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் கிடையாது, சிபியோடைய ப்ராசஸே கிடையாது, இன்லைனா ப்ரோக்ராம்குள்ளேயே நடக்க போகுது, இந்த சப்ஸ்டியூஷன் பண்ண போகுது. அப்ப கம்பைலேஷன்ல இந்த ப்ரோக்ராம் கோட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ கம்பைலேஷன்ல இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் கோட் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சி அவுட் லெஸ் தென் 5 end l இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது வந்து கம்பைலேஷன்ல இந்த மாதிரி மாறிடும். அப்ப இன்லைன் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் கூட என்ன பண்ணுது, கால் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுது. ஸோ இங்க நம் இருந்துச்சு இல்லையா, அந்த நமக்கு பதில் இங்க என்ன டைரக்டா வேல்யூ எடுத்து 5 அப்ளை பண்ணிடுது. ஓகே, இப்போ இதை ரன் பண்றோம். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு 5 அப்படின்ட்டு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிடுது. ஸோ இப்படிதான் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து உள்ளேயே வந்து என்ன பண்ணிடுது, ப்ரோக்ராம்ல கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்குது. ஓகேவா, இதனால வந்து கம்பைலேஷன் டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்பைலேஷனுடைய டைம் வந்து ரெடியூஸ் பண்ணப்படுது. ஓகே, இது வந்து ஆனால் ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கு வந்து இது சூட்டபிளா அப்படின்னா இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து பெரிய ப்ரோக்ராமுக்கு சூட்டபிள் கிடையாது, சின்ன ப்ரோக்ராமுக்கு தான் சூட்டபிள். அதை வந்து வாங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்பைலர் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அதாவது கம்பைலருக்கு இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் ஒரு ரெக்வஸ்ட் தான். இது நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட், இது என்ன கிடையாது அப்படின்னா இது ஒரு கமாண்ட் வந்து கிடையாது. ஸோ கமாண்ட் வந்து கிடையாது, இது ஒரு ரெக்வஸ்ட். ஸோ ஸ்மால் ப்ரோக்ராமா இருந்துச்சு அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்லைனா வந்து எக்ஸ்பான்ஷனை வந்து செய்யும், இன்லைனா எக்ஸ்பான்ஷன் செய்யும். பட் பிக் பெருசாவோ இல்ல காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்கா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து இந்த கம்பைலர் வந்து கண்டிப்பா பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்டா கொடுக்கலாம், பண்ணா பண்ணும், இல்லைன்னா விட்டுரும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ சில நேரம் அதே மாதிரி எந்த நேரத்துல அந்த கம்பைலர் வந்து இந்த மாதிரி இன்லைன் ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பாயிண்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன்ல வந்து ஃபார் லூப், டூ வைல் லூப் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அங்க கம்பைலர் என்ன பண்ணாது, இன்லைன் ப்ராசஸ் பண்ணாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச், கோ டு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் இங்க இது நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வாய்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ வாய்ட் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனா இருக்குன்னா இங்க வாய்ட்னா ரிட்டர்ன் பண்ற விஷயமே நடக்காது இல்லையா. ரிட்டர்ன் விஷயம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகாது, இன்லைன் விஷயம் நடக்காது. அதே மாதிரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னாலும் அங்க நடக்காது, ரிகர்சிவ் வரலாம் நடக்காது. அது மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இன்லைன் ஃபங்க்ஷன் நடக்காது. ஸோ ஃபார் லூப் அண்ட் டூ வைல் அண்ட் ஸ்விட்ச் கோ டு வாய்ட், ரிகர்சிவ் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கம்பைலர் என்ன பண்ணாது, அந்த இதை இன்லைனா எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்காது, இன்லைன் ஃபங்க்ஷன் நடக்காது. ஆப்ஷன் சி, இது ப்ரோஸ் அண்ட் காயின்ஸ் ஆஃப்
இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அட்வான்டேஜ் அப்படின்றது ப்ரோக்ராம் உடைய எஃபிஷியன்சி லெவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணப்படுது. ஸோ இதோட எஃபிஷியன்சி அப்படின்றது டைம். ஸோ டைம் வந்து எக்ஸிகியூஷன் டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணப்படுது. அதாவது எக்ஸிகியூஷன் டைம் ரெடியூஸ் அப்படின்னா ஸ்பீடா வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் நடக்குது அப்படின்றது மீனிங். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து டூ மெனி இன்லைன் ஃபங்க்ஷன் இருக்கு. டூ மெனி இன்லைன் ஃபங்க்ஷன். இப்போ டூ மெனி இன்லைன் ஃபங்க்ஷன்னா நிறைய வந்து என்ன பண்ணணும், மெனி டூப்ளிகேட் ஆஃப் த கோட் வந்து நம்ம வந்து உள்ள வந்து சப்ஸ்டியூட் ஆகும். டூப்ளிகேட் ஆஃப் த கோட் வந்து நிறைய வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அதனால அந்த ப்ரோக்ராமுடைய அந்த ஃபைலுடைய சைஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்றதால ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அடுத்த செகண்ட் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டத்துக்கு இன்லைன் ஃபங்க்ஷன் சூட்டபிள் கிடையாது. எம்பெடட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணினா அந்த இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காது. அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் கோட வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் கோட் எப்பவுமே வந்து லெஸ், அதாவது கம்மியா இருக்கணும், வந்து ஸ்மாலா இருக்கணும். எக்ஸிகியூஷன் டைம் காட்டிலும் ப்ரோக்ராம் கோட் வந்து என்ன இருக்கணும், கம்மியா இருக்கணும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த இடத்துல ஃபைல் சைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் பார்க்கவே. அதனால எம்எல் சிஸ்டத்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.